ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். டொரண்டோவில் மதிய நேரமாக இருக்கிறது. இந்த வேளையிலும் எங்களுடன் மாலை நேரத்தில் இணைந்திருக்கிறார் தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க, பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை, ஞானத்தை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வசனங்கள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது நூறுக்கும் மேற்பட்ட பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் அவரையும் உன் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு சங்கமம் வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிறது ஊழியரை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா, பிரைஸ்லோட்டமா, ஒரு மைக் எடுத்து விடுங்கம்மா. இந்த மைக் ஆன்ல இருக்கம்மா. பிரைஸ் லார்டுங்கிறத. ஆமேன். உங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சங்கமம் என்ற இந்த வானொலியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து மோசேயினுடைய தாயை குறித்து நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக நான் இதை பகிர்ந்து கொண்ட ஞாபகம் இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் நமக்கு இந்த நாளிலே பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். மோசேயினுடைய தாய் எப்படியாக அந்த குழந்தையை குறித்து நாம் இன்னும் 2 மாதங்களிலே கிறிஸ்துமஸை கொண்டாட இருக்கிறோம். எனவே நான் யோசித்தேன், பெண்கள் தாய்மார்களை குறித்து சற்று நம்முடைய தியானம் இருக்கட்டும் என்பதாக நான் யோசித்த பொழுது முதலாவது மோசேயின் தாயை நான் யோசித்தேன். மோசேயினுடைய தாயை நாம் பார்க்கும் பொழுது என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 59வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 59வது வசனம். மோசேயின் தாய் ஒரு லேவி குடும்பத்தை சேர்ந்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். லேவி கோத்திரத்தை தான் தேவன் தனக்கென அவர் வேறு பிரித்து அவர் தெரிந்து கொண்டார். லேவியராகமம் என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 59வது வசனம். அம்மாராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்மாராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். இந்த நாளிலே நாம் மோசேயின் தாயாகிய யோகபேத் என்ற அந்த அவர்களுடைய குணநலன்களையும் அவர்களுடைய ஒரு விசுவாசத்தையும் அந்த விசுவாசத்தினால் அவர்களுடைய செயல்களையும் நாம் சற்று தியானிக்கலாம். இந்த வசனத்திலே பாருங்கள், அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர் என்று பார்க்கிறோம். இந்த யோகபேத் என்ற அந்த பெயருக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. யோகபேத் என்றால் ஜெகோவாஸ் க்ளோரி, ஆண்டவருடைய மகிமை, அதாவது யெகோவா தேவனுடைய ஒரு மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு பெயராய் அந்த பெயர் காணப்படுகிறது. யோகபேத் அம்ராம் என்ற இவர்கள் இருவருக்கும் 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த முதலாவது மகனாக ஆரோன், அடுத்ததாக மோசே, அடுத்ததாக மிரியாம். இந்த 3 பிள்ளைகள் வேதாகமத்திலே மூவருமே மிக மிக ஒரு முக்கியமான இடத்தை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஆரோனை தேவன் தெரிந்து கொண்டார், மோசேயை தெரிந்து கொண்டார். மிரியாமும் அவர்கள் பாடல்கள் ஏற்றி அநேக காரியங்களை கர்த்தருடைய
பிரசன்னத்திற்காக, கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்துதலுக்காக அவர்கள் துதித்து ஆராதித்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த 3 பிள்ளைகளையுமே ஊழியத்திலே பயன்படுத்தக்கூடிய தன்மையுடைய ஒரு பிள்ளைகளாய் மாற்றி உருவாக்கின ஒரு பாராட்டுக்குரிய ஒரு பெண்மணியாக இந்த யோகபேத் காணப்படுகிறார்கள். யோகபேத்தினுடைய தன்மைகள் குறித்து நான் சில கருத்துக்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். முதலாவது, யோகபேத் மோசேயை அவர்கள் பெற்றெடுக்கிற அந்த காலகட்ட நேரத்திலே என்ன சூழ்நிலை எகிப்திலே நிலவியது என்று நாம் பார்ப்போமானால், எகிப்து தேசம் ஒரு வித்தியாசமான காலகட்டம் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் அந்த நாட்களிலே மோசே பிறக்கின்றார். எப்படியான ஒரு நாட்கள் என்றால், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே நாம் இந்த காரியங்களை நாம் அவதானிக்க கூடியதாய் காணப்படுகிறது. நான் வாசிக்கிறேன் ஒரு சில வசனங்களை. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதென்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இந்த இடத்திலே நமக்கு யார் என்று அவர்களுடைய பெயர் போடப்படவில்லை. ஆனால் நான் வாசித்த அந்த எண்ணாகமம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் அந்த பெயரை நாம் பார்த்தோம். இந்த லேவி குடும்பத்தாரில் ஒருவன் லேவி குடும்ப குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். லேவி குடும்பம் நான் முன்பே சொன்னது போல ஊழியத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள் இந்த குழந்தை பிறக்கிறது. எப்படியாக ஒரு ஆண் பிள்ளை மிகவும் அழகுள்ளதென்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஏன் ஒளித்து வைக்க வேண்டும் என்றால், அந்த நாட்களிலே அப்படியான ஒரு கட்டளை பிறக்கப்பட்டிருந்தது. எப்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்திலே அவரை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் உயிருக்கு ஆபத்தான ஒரு கட்டளை அங்கு பிறப்பிக்கப்பட்டது. அப்படியாய் இந்த அழகுள்ள பிள்ளை பிறந்த இந்த நாட்களிலே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியான கட்டளை என்றால், ஆண் பிள்ளைகளை நதியே வீச வேண்டும் என்பதா? ஏனென்றால் ஏன் அப்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அந்த நாட்களிலே இந்த ஜனங்கள் பெருகுவதை அவர்களுக்கு விருப்பமில்லை. அதாவது இந்த யூத ஜனங்கள் அந்த எகிப்திலே அடிமையாக இருந்த நாட்களிலே அவர்கள் எண்ணிக்கையிலே பெருகுவதை கண்டு சத்துருவினுடைய தந்திரமாக ஆண் பிள்ளைகளை அழிப்பதற்காக அப்படியாக ஒரு கட்டளையை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நாளிலே கூட கிறிஸ்தவத்தை ஒடுக்க அடக்க எத்தனையோ விதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, சத்துருவினுடைய கிரியைகள். ஆனால் கர்த்தர் அதை எப்படியாய் மாற்றுகிறார் என்பதை மோசேயினுடைய வளர்ப்பிலோ நாம் அவதானிக்க முடியும். அப்படியாய் 3 மாதங்கள் அழகாக இருந்த அந்த ஆண் குழந்தையை அவர்கள் ஒளித்து வைக்கிறார்கள். அந்த 3 மாதம் ஒரு தாய் ஒரு குழந்தையை ஒளித்து வைக்க என்னென்ன பாடுகளை பற்றி அவர்கள் செய்திருப்பார்கள் என்று நான் யோசித்த பொழுது, அது நம்முடைய ஞானத்திற்கு நம்முடைய யோசனைக்கும் மிகவும் அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறது. பாருங்கள், ஒரு பிறந்த உடனே ஒரு குழந்தை கர்ப்பத்திலிருந்து வெளியில் எடுத்த ஒரு சில வினாடிகள், ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்கிறாது, உடனடியாகவே அந்த குழந்தை அதிகமான ஒரு சத்தத்தை கொடுத்து அழுதுதான் குழந்தை வெளியிலே வருகிறது. அப்படிதான் குழந்தைகளுடைய படைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைக்க வேண்டும் என்றால், சத்தம் கேட்காதபடி, வெளியிலே தெரியாதபடி, வேற அருகாமல் உள்ளவர்களுக்கு தெரியாதபடி அடக்கி வைக்க வேண்டுமானால் அந்த தாய்க்கு எத்தனை திறமைகள், தாளந்துகள், ஜபங்கள் இருந்திருக்கும் என்று நான் யோசித்தேன். ஒரு தைரியம்,
காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. தன்னுடைய நம்பிக்கை மாத்திரமல்ல, தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் லேவி கோத்திரத்திலே அவர்கள் இருந்ததினால் அந்த தேவாதி தேவனை அவர்கள் நம்பினார்கள். இந்த தாய் என்ன செய்கிறார்கள் என்றால், அடுத்த வசனத்தை வாசிக்கின்றேன். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் 4 மாதமான உடனே குழந்தைகளுடைய தவழுகிற தன்மைகள், மற்ற தாய் இல்லாத நேரத்திலேயே அது படுக்கையிலிருந்து இறங்கி வெளியிலே போகக்கூடிய தன்மைகள் எல்லாம் வந்திருக்கும். எனவே தாய் நினைக்கிறார்கள், இனிமேல் ஒளித்து வைக்க முடியாது என்பதனால் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அதுதான் மிரியாம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. நான் யோசித்தேன், இந்த தாய் அந்த பெட்டியிலே வைத்து அந்த நதியோரம் வைப்பதற்கு முன்பதாகவே அந்த குழந்தையை நன்கு அதற்கு தேவையான பால்களை எல்லாம் கொடுத்து அதை அழகாய் தூங்க வைத்து உடுத்தி எவ்வளவு நேரம் அந்த அழுகை சத்தம் வெளியில் வராமல் இருக்க வேண்டுமோ அந்த அவ்வளவு நேரத்திற்கு அந்த குழந்தை அவர்கள் பக்குவமான ஒரு நேரத்திலே அந்த தூங்குகிற அந்த நேரத்தை அவர்கள் செலக்ட் செய்துதான் அந்த நதியோரத்திலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வேறு யாருக்காவது அந்த சத்தம் விழுந்து விடுமோ என்று கேட்டு விடுமோ என்றெல்லாம் அந்த தாய் யோசித்து அவர்கள் செயல்பட்டு இருக்கக்கூடும். எனவேதான் அந்த கூடையை திறந்த பொழுதுதான் அந்த குழந்தை அழுகிறது. அதன் மேல் இரக்கமுற்று அது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அவர்களுக்கு தெரிந்து விட்டது, இது எபிரேயருடைய பிள்ளைகள் தான், இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பிள்ளைதான் என்பது தெரிந்து விட்டது. தெரிந்த பிறகு ஆனால் கர்த்தருடைய கண்களிலே தயவும் இரக்கமும் அங்கு கிடைத்ததினால் எந்த எதிரியினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதே எதிரியின் அரண்மனைக்குள்ளேயே ஆண்டவர் மோசேயை வளர்க்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த கீழும் பிசினும் பூசி ஒரு கூடையை, நாணற் பெட்டியை அதற்கு செய்திருக்கிறார்கள் அந்த தாய். நான் யோசித்தேன், எவ்வளவு ஜபத்தோடு, எவ்வளவு ஆயத்தத்தோடு, எவ்வளவு யோசனையோடு இரவும் பகலும் அந்த தாய் அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தை அந்த தண்ணீரினால் சேதப்படுத்த கூடாது, அந்த தண்ணீரிலே அது மிதக்கும் தன்மையை உடையதாய் காணப்பட வேண்டும் என்றெல்லாம் யோசித்து அதை அவ்வளவு நேர்த்தியாய் அதை செய்து அதற்கு அந்த தண்ணி உள்ளே புகாதபடி அவர்கள் எத்தனை பிரயாசங்களை எப்படி செய்தார்களோ தெரியாது. இந்த நாளிலே ஒரு பெண்ணாக நாம் எத்தனையோ காரியங்களை சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று யோசித்து நாம் முயற்சி எடுக்கலாம். ஆனால் அதிலே தேவனுடைய அனுக்கிரகமும், தேவனுடைய கரமும், தேவனுடைய பலமும், தேவனுடைய ஞானமும் நமக்கு இருக்குமானால் அந்த காரியங்களை கர்த்தரே வாய்க்க செய்கிறார். அதற்கு ஜபத்தோடு அவர்கள் கீழ் பூசினார்கள். ஜபத்தோடு பிசினி தைலத்தை பூசி அந்த கூடையிலே தண்ணி உட்புகாதபடி அந்த பிசின் தைலங்களை பூசும் பொழுது அது ஒரு வாட்டர் ப்ரூஃப் போல அது அங்கு செயல்பட்டு இருக்கிறது. அப்படி ஆன தன்மையை, ஒரு ஞானத்தை தேவன்தான் கொடுக்கிறார். பாருங்கள், நோவாவுக்கு யார் ஞானத்தை கொடுத்தது? தேவன். அளவு கொடுத்தது அவர். வேறு அளவிலே செய்திருந்தால் அத்தனை மிருகங்களும் ஏறின உடனே அது தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிருக்கும். அவ்வளவு தண்ணி உயரத்திற்கு மேல் அது மிதக்கக்கூடிய தன்மையை, அது சரியான பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கப்பல் தண்ணீரிலே, எத்தனையோ கப்பல் தண்ணீரிலே மூழ்கிறதை நாம் பார்க்கிறோம். வீடியோ எடுத்து போடுகிறார்கள், எவ்வளவு கப்பல் சேதமடைந்தவுடன் அது எப்படியாய் தண்ணீரிலே மூழ்கிறது என்று. எப்படியோ அந்த நோவா பேழை தண்ணீருக்குள் மூழ்காமல் இருந்தது.
அந்த தண்ணீரை தாங்க அந்த எல்லாவற்றிற்கும் சரியான அந்த நீளம், அகலம், உயரம், அளவுகளை தேவன் அறிந்திருந்தார். பூமி அந்தரத்திலே தொங்க வைத்து ஆகாய விரிவிலே நம்மை வைத்திருக்கிற தேவனுக்கு எல்லாம் தெரியும். அந்த தண்ணீரிலே அந்த கூடை மிதந்து அந்த அரண்மனைக்கு சென்ற பொழுது பிள்ளையை அவர்கள் பார்த்து அவர்கள் அந்த மோசேயை வளர்க்கத்தக்கதாக அவர்களுக்கு தயவும் அங்கு கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறார். மோசேயினுடைய தாய் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட்ட ஒரு பெண்ணாய் காணப்படுகிறார். பாருங்கள், இந்த லேவி கோத்திரத்துக்கென்று ஒரு ஒரு குணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மரியாளும் கூட அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தாயும். பார்வோனுக்கு அவர்கள் பயப்படவில்லை. தேவ படைத்த பரம்பொருளுக்கு அவர்கள் பயந்து ஜீவித்ததினால் தன் பெற்ற 3 பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு தாயாய், வளர்த்து விட்ட ஒரு தாயாய், ஒரு சரித்திரத்தை படைத்த ஒரு தாயாய் அந்த யோகபேத் காணப்படுகிறார்கள். அழகும் ஆரோக்கியமும் நிறைந்த பிள்ளையை அழியக்கூடாது என்று நினைத்த ஒரு தாய். இந்த நாளிலே எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளை அவர்களுடைய செயல்கள் தாறுமாறான செயல்களாய் காணப்படுகிறது. அதை நாம் கேள்விப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் உடைகிறது அல்லவா? அந்த அன்பற்ற ஒரு தாய்மார்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மோசேயினுடைய தாயோ அந்த அழகான குழந்தையை ஆண்டவருடைய அந்த அனுக்கிரகம் பெற்று ஒரு அழகான ஒரு நாளல் பெட்டியை அவர்கள் செய்து அதை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து அவர்களுடைய ஜெபம் அவர்கள் அரண்மனையிலே கொண்டு வளர்க்கத்தக்கதான அனுக்கிரகத்தை அந்த ஸ்திரீ பெற்றுக் கொள்ளுகிறாள். ஒரு தாயினுடைய ஜெபம், ஒரு பெண்ணினுடைய ஜெபம், அவருடைய கண்ணீர் கட்டாயம் கர்த்தர் கணக்கிலே வைத்து அவர் கேட்கிறார் என்பதை நம் அநேக பெண்கள் வாழ்க்கையின் மூலம் வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. தன்னுடைய தன் நம்பிக்கையை எங்கே வைக்கிறாள்? அந்த நாளல் பெட்டியை அப்படியே தண்ணீரிலே விடும் பொழுது அது தண்ணீரிலே இருந்து வேறு யார் எடுக்க போகிறார்கள் என்பதை தெரியாதவளாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த நேரமும் அந்த சந்தர்ப்பமும் சரியான முறையிலே தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் மோசே காணப்படுகிறார். முகமுகமாய் அவரை தரிசித்து தேவனுடைய முக பிரகாசத்தை தன்னுடைய முகத்திலே பெற்றுக்கொண்ட மோசேயை எவ்வளவாய் கர்த்தருக்கென்று அவர் வேறு பிரித்த ஒரு பாத்திரமாய் நாம் காண்கிறோம். இந்த வாட்டர் ப்ரூஃப் போன்ற அந்த கீழே பூசும் பொழுது என்னென்ன வார்த்தையினால் அவர்கள் தாளாட்டி இருப்பார்கள் என்று நான் யோசித்தேன். அந்த வானத்திலே இருந்து ஒத்தாசை வருவதற்காக அந்த சரியான நேரத்திலே அந்த நாணல் பெட்டியை அந்த நைல் நதியோரத்திலே கொண்டு அந்த யோகபேத் வைக்கிறாள். தாயின் மனது பாசத்தால் துடித்து இருக்கும். யோசித்து பாருங்கள், எப்படி நமக்கு அந்த குழந்தையை யார் இனிமேல் பார்க்க போகிறார்கள் என்ற பாசம். இனி இந்த குழந்தையை இங்கே நானே வைத்து வளர்த்தால் ஒருவேளை அது படுகொலை செய்யப்பட்டு விடுமோ, அந்த பயம் ஒரு உள்ளத்திலே இருந்தது. எனவே கர்த்தருடைய வழி நடத்துதல், ஜெபம், அந்த நேரத்திலே அவர்களை சரியான இடத்திற்கு அந்த மோசேயை கொண்டு செல்ல கர்த்தர் உந்துதலை கொடுத்திருக்கிறார். நமக்கு கூட உள்ளுணர்வுகளை கொடுக்கிறார். மனசாட்சியிலேயே கர்த்தர் நீதியையும் அநீதியையும் எழுதி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் பவுல் ரோமரிலே அதை சொல்லுகிறார். எனவே அந்த உள் உணர்வுலே தேவன் உணர்த்தினவராய் அந்த பாசத்துடன் அந்த உயிர் துடிப்பை அவர்கள் இணைத்து அந்த மோசேயின் தாய் கொண்டு அந்த நைல் நதியிலே குழந்தையை விடும் பொழுது அங்கே கர்த்தருடைய செயலும் கர்த்தருடைய அங்கு ஒரு இடைபடுதலை நாம் காணக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆமேன். நம் கூட ஒரு செயல்களை செய்யும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஞானத்தை கேட்கும் பொழுது தெய்வீக ஞானம் நமக்கு ஒவ்வொரு செயல்களிலும் கர்த்தர் தருகிறவராய் காணப்படுகிறார். அடுத்ததாக
ஆதரவு எங்கே இருந்து வரும் என்று அந்த தாய் நினைத்தார்கள். ஆனால் அரண்மனைக்குள்ளேயே அந்த ஆதரவு இருக்கும் என்ற அந்த ஆச்சரியத்தை அவர்கள் உணரவில்லை. ஆனால் தேவன், அந்த ஆண்டவர் நமக்கு அதை செயல்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த அக்டோபர் மாதம் எனக்கு எப்பொழுதும் ஒரு காரியத்தை நினைப்பிலே கொண்டு வரும். அநேக வருஷங்களுக்கு முன்பதா இந்த தேசத்திற்கு நாங்கள் வந்த பொழுது, வீடு இல்லாத பொழுது, ஒரு முழு வீட்டிற்கு வாடகை நாங்கள் கொடுத்துதான் இருந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் ஹீட்டிங் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வேலை செய்யவில்லை. ஹீட்டிங் வேலை செய்யவில்லை, ஹாட் வாட்டர் வேலை செய்யவில்லை. அவர்கள் ஏஜென்சி எங்களுக்கு அதை ரிப்பேரும் செய்து தரவில்லை. எனக்கு அந்த நாட்களிலே இந்த நாடே எனக்கு இஷ்டம் இருக்காது. ஆனால் இந்த சபையை பார்த்துதான் எனக்கு தமிழ் சபை இருக்கிறதே என்று மிகவும் ஒரு விருப்பமாய் நான் இருந்தேன். ஆனால் தேவன் ஒரு ஆலயத்தின் அருகிலேயே ஒரு நல்ல ஒரு வீட்டை எனக்கு, ஒரு சிறு வாடகை தான், அதற்கு குறைவான வாடகை, ஆனால் மிகவும் நல்ல ஒரு வீடாக, ஒரு பிளாட்டை எனக்கு, ஒரு இங்கிலீஷ் ஆலயத்திற்கு நான் செல்வேன், அப்படியாய் கர்த்தர் கொடுத்தார். அவரை நோக்கி நான் ஜெபித்தேன். நான் சொன்னேன், இந்த 1 மாத வாடகையை நான் உமக்கு காணிக்கையாய் நான் ஒரு ஊழியத்திற்கு என்று நான் அர்ப்பணித்து நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு அந்த காரியங்களை வாய்க்க செய்தார். அதற்கு அந்த காரியம் எப்படி வந்தது என்றால், அந்த ஜெப குழுக்கள் மூலம்தான். யாரோ ஒருவர் சொன்னார்கள், நீங்கள் போய் சும்மா கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு அந்த வீடு வாடகைக்கு கிடைக்கிறதா என்றுதான் என்று சொன்னார்கள். அப்படியே கேட்ட நான் போன பொழுது அந்த பிரசங்கமும் அன்று என்ன பிரசங்கம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் மரியாளும் ஜோசேப்பும் எப்படியாய் வீடு கேட்டு அவர்கள் பெத்லகேமிலே அவர்கள் அலைந்தார்கள் என்று அந்த பிரசங்கத்தையும் கேட்டு, அந்த பிரசங்கம் கேட்டு முடித்தவுடன் நான் அந்த பாஸ்டரிடம் சென்று நான் இப்படி இந்த வீடை எங்களுக்கு வாடகைக்கு தருகிறீர்களா என்று நான் கேட்ட பொழுது அவர் அப்படியே ஆம் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, நான் கமிட்டியிடம் கேட்டு சொல்கிறேன் என்ற அவர் ஒயிட் மேன் தான், அவர் அப்படி பதில் சொன்னார். அப்பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய சபை போதகரே ஆச்சரியப்பட்டார். நாங்கள் எத்தனையோ பேருக்கு கேட்டோம், எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று. ஆனால் நான் அந்த சபைக்கு நான் ஒவ்வொரு ஞாயிறும் நான் ஆங்கில ஆராதனைக்கு காலையிலே நான் சென்று வருவேன், அவ்வளவுதான். ஆனாலும் கர்த்தருடைய கரத்திலே நமக்கு ஒரு சில காரியங்களை கைகூட வர கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு ஆதரவு எங்கே இருந்து வரும் என்று நாம் தேடும் பொழுது ஆச்சரியமான விதத்திலே கர்த்தர் அந்த இடத்திலே அந்த யோகபேத்துக்கு அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக, அந்த மோசேயை வளர்க்கிறதற்கு அந்த தாய்க்கு ஒரு சம்பளம் கிடைக்கிறது. யாராவது நம்புவார்களா? பெற்ற பிள்ளைக்கு பாலூட்ட சம்பளம் கிடைத்த ஒரே தாய் இந்த யோகபேத்தாக காணப்படுகிறாள். ஆராட்டி சீராட்டி பாலூட்டி அந்த ஆண் பிள்ளையை தூக்கி வைத்து அவர்கள் ஆற்றிலே விட்ட பொழுது அவர்கள் எந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அதே ஆண்டவர் அவர்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்குவதற்கு ஒரு கிருபையையும் கொடுத்து அந்த இடத்திலே குழந்தையை அவர்கள் பிரிவதற்கு எவ்வளவு அந்த கண்ணீர் வடித்திருப்பார்களோ அதை விட இரட்டிப்பான சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். நமக்கு கூட எத்தனையோ நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய கண்ணீருக்கு, நம்முடைய விண்ணப்பத்திற்கு, நம்முடைய ஏக்கத்துக்கு, எதிர்பார்ப்புக்கு கர்த்தர் கொடுத்த பதில்கள் இரட்டிப்பான பதில்களாதான் எப்பொழுதுமே இருக்கும். அதை நாம் எண்ணி பார்த்தால் நமக்கு நன்கு புரியும். ஆனால் நாம் அதை காலப்போக்கிலே நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் அது இரட்டிப்பான ஆசீர்வாதமாய், யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இந்த உலகம் நம்மை இழிவாக பேசலாம், ஆனால் அந்த யோகபேத் உலகத்திற்கு உரிய சட்டத்திற்கு அவர்கள் பயப்படவில்லை. ஒருவேளை நாம் இந்த நாளிலே போகிற பாதையிலே உலக பிரகாரமாக காரியங்களை செயல்பட, உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நாம் விருப்பமாய் நடக்க நாம் எண்ணாதபடி உன்னத தேவனுக்கு நம் உள்ளத்தை உண்மையாய் கொடுப்போமானால் கட்டாயம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, நாம் நினைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம்,
யோகபேத் நினைக்கவில்லை தனக்கு ஒரு சம்பளம் கிடைத்து அந்த குழந்தையை வளர்க்க போகிறேன் என்று. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை, அந்த சமயோக புத்தி திறமைகளை அவர் கர்த்தர் தந்தவராய் காணப்படுகிறார். ஒரு அடுத்ததாக நம்முடைய குழந்தைகளை தேவனுக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வளர்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். இந்த 3 பிள்ளைகளையும் ஆரோனையும் தேவன் அழைக்கிறார் ஊழியத்துக்கு. ஆரோனை எபிரேயர்ல நான் இந்த நாளிலே 4வது அதிகாரத்தை 5வது அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஆரோனை தேவன் அழைத்தார். அப்படி உன்னத ஊழியத்துக்கு நம்மை அழைக்காவிடால் யாரும் இந்த ஊழியத்திற்கு வர முடியாது என்று. மிரியம் பார்க்கும் பொழுது அவர்கள் அநேக ஸ்தோத்திர பாடல்களை பாடினார்கள் என்று பார்க்கிறோம். மோசே நமக்கு 10 கட்டளைகளை வாங்கி கொடுத்த ஒரு ஊழியராய் காணப்படுகிறார். இப்படி இந்த 3 பிள்ளைகளையும் தேவனுடைய உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் அவர்களை வளர்த்து ஆளாக்கின அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த இந்த யோகபேத் உண்மையாகவே அவர்களுடைய பெயரிலே மாத்திரம் தேவனுக்கு மகிமை என்ற அர்த்தமில்ல, அவர்கள் வாழ்க்கையையே அப்படித்தான் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமையாக 3 பிள்ளைகளையும் ஊழியத்திற்கென்று அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு வீரமான நான் பார்த்தேன், இந்த தமிழ் பெண்கள் அதிகமாக வீரம் நிறைந்தவர்கள், அழகிலே மாத்திரமல்ல அறிவிலும் சிறந்தவர்கள், கேம்ஸ் போன்ற காரியங்களும் தமிழ் பெண்கள் சிறந்தவர்கள் என்றும் இன்னும் ஒருத்தர் சொன்னார். நான் நினைக்கிறேன் போன வருடமா இல்ல இந்த வருடம் தான், ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாய் நான் நார்த் கொரியாவுக்காக வேறு ஒரு ஜூம் மீட்டிங்ல நான் ஆயத்தங்கள் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அங்கு அந்த நார்த் கொரியாவுக்கே தமிழ் ஜனங்கள் ஆதி காலங்களிலே போயிருக்கிறார்கள் என்பதாக ஏதோ ஒரு அவர்கள் அந்த சந்ததியை சேர்ந்தவர்கள் என்பதாய் சொன்னார். அப்படி என்றால் தமிழ் என்பது ஒரு சாதாரணமாய் நாம் நினைக்க கூடாது. தமிழ் மொழியை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார் என்பது போல நான் யோசித்தேன். இந்த தமிழ் பெண்களுக்கு ஒரு வீரம் உண்டு. நான் சிறு வயதா இருந்த பொழுது ஒரு சிறிய கிராமத்திலே நான் வளர்ந்தேன். 11 வயது வரை அதிலே தான் இருந்தோம், அந்த ஊர்லே. அது என்னுடைய வீட்டிற்கு பின்பக்கமே காடு தான் இருக்கும். ஆனால் பக்கத்திலே ஸ்கூல் எல்லாமே இருக்கும். நான் அப்பொழுது சொல்லுவார்கள், நான் பார்த்ததில்லை, சொல்லுவாங்க அந்த ஊர்ல உள்ள வயது போன பாட்டி அப்படி சொல்லுவார்கள், அந்த புலி சிங்கம் எல்லாம் அந்த காட்டிலே இருந்தது அந்த நாட்களிலே என்பதாய். அப்படி வரும் பொழுது அவர்கள் சிங்கங்களை புலிகளை எல்லாம் திரத்தி இருக்கிறார்கள் என்பது போல. அவ்வளவு தைரியம் அவர்களுக்கு இருந்து. நான் மிகவும் பயந்த சுபாவமுடையவள். எந்த ஒரு வீட்டை விட்டு வெளியில போகுனாலே ரொம்ப மிகவும் பயப்படுவேன். அப்படிப்பட்ட பயம் எனக்கு இருந்தது. ஆனால் அதை சொல்லும் பொழுது நான் ஆச்சரியப்படுவேன், எப்படி பெண்களா இப்படி தைரியம் இருந்தவர்கள் என்று. இந்த யோகபத்தை பார்க்கும் பொழுது ஒரு தைரியமான ஒரு பெண். ஒரு பெண்ணிற்கு எப்பொழுது தைரியம் வரும் என்றால், நமக்கு தேவனோடு நமக்கு உள்ள உறவிலே நாம் சரியாக இருக்கும் பொழுதுதான் ஒரு தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வார்த்தையிலே உறுதியாக தேவனோடு உள்ள உறவிலே நாம் சரியாக இருக்கும் பொழுது உண்மையான ஒரு தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. 3 முத்தான இந்த ஊழியர்களை வளர்க்க அந்த யோகபேத்துக்கு இருந்ததெல்லாம் தேவனோடு உள்ள ஒரு உறவு, தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், தேவ வார்த்தையிலே நம்பிக்கை, தேவனுடைய அந்த தேவன் தனக்கு பக்கபலனும் பாதுகாப்புமா இருக்கிற அந்த தைரியத்தினால் அவர்கள் ஆரோனை ஒரு ஆராதனை வீரனாக, மிரியமை ஒரு தீர்க்கதரிசியாக, மோசேயை இந்த உலகத்திற்கே ஒரு உன்னத ஒரு உத்தமமான ஒரு லீடராக நமக்கு ஆளாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 5 புத்தகங்களையே ஆதி ஆகமத்திலிருந்து யாத்திராகம், லேவியராகம், என்னாகமம், உபாகமம் என்ற இந்த 5 புத்தகங்களையும் எழுதி தரக்கூடிய அளவிற்கு அந்த மோசேயை வளர்த்த ஒரு தாயாக இந்த யோகபேத் ஒரு வீராங்கனையாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் அந்த லேவி கோத்திரத்திலே இருந்து
அந்த தேவனை நம்மை உறுதியாய் பிடித்து கொண்டதினால்தான் நம்மையும் இந்த நாளிலே தேவன் லேவியராக மாற்றி இருக்கிறார். நம்மை ராஜாக்களாக, நம்மை ஆசாரியர்களாக, தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படியாய் நம்மை அவர் அழைத்திருக்கிறார், நம்மை அவர் மாற்றி இருக்கிறார். நாம் அதற்காக நாம் மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நாம் வளர்க்க வேண்டும், அதிலே உற்சாகப்படுத்த வேண்டும். அந்த தைரியத்தை நாம் தியாக மனதுடன் நம்முடைய நேரங்களை, நான் இப்பொழுது ஜோயலுக்கு, என்னுடைய மகனுக்கு வேதாகமத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆசை. ஒரு சில வசனங்களை மனப்பாடம் செய்ய வைத்திருக்கிறேன். ஆனாலும் அந்த வேதத்திலே உள்ள ஒவ்வொரு காரியங்களை ஜோயலுக்கு நன்கு தெரிந்து கொள்ள தக்கதாய் அநேக பிரயாசங்களை நான் எடுக்கிறேன். அது மிகவும் கடினம். ஆனாலும் என்னுடைய பிரயாசத்தை தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார். அந்த பிரயாசத்தை நாம் எடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கிற ஒரு தாயாக நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள தாய்களைப் போல நாம் இல்லாதபடி நம்முடைய தேவன் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க தேவனும் அப்படியே பிள்ளைகளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் மாறினாராம். அதுபோல நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவனுக்கு உகந்த தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக, தேவனுக்கு உகந்த உத்தம பிள்ளைகளாய் அவர்களை வளர்க்க யோகபேத்தை போல தேவன் நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆமென். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, ஒரு தாயாக தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கே சம்பளம் பெற்ற ஒரே தாய் இந்த யோகபேத்தாகத்தான் இருக்க வேண்டும் தகப்பனே. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். மனம் துடித்துடுக்கும் அப்பா பிரியும் பொழுது. ஆனால் உமக்கு தெரியும் அந்த தாயினுடைய உள்ளம் துடிக்கிறது என்று. அந்த குழந்தையை வளர்க்க திரும்பவும் அந்த தாயிடம் சேர்த்து அந்த அரண்மனையிலே அழகாய் வளரும்படியாய், ஜீவனை காக்கும்படியாய் நீர் செய்த கிரியைகள் சத்துரு நினைத்தான் அப்பா எப்படியாய் அழிக்க வேண்டும் என்று. ஆனால் சத்துருவினுடைய வாய்களை அடைக்க நீர் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கும் விரோதமாய் எத்தனையோ விதமான காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ராஜா. ஆனால் இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளை நீர் அடைக்க அப்பா, தகர்த்து எறிய நீர் எங்களுக்கு உடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறீர். உடைய பரிசுத்த இரத்தம் அப்பா எங்களை பாதுகாக்கிறது. இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு எங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களிலும், துரைத்தனங்களையும், அதிகாரங்களையும் நீர் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த வெற்றியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஏசப்பா. அதை வைத்து நாங்கள் ஜெயம் எடுத்தவர்களாய் நாங்கள் மதில்களை தாண்டி ஓட எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும், எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்கள் பிள்ளைகளை உமக்கென்று அர்ப்பணித்து வேறு பிரித்து நாங்கள் அவர்களை ஆளாக்க வசனத்திலே தேறினவர்களாய் அவர்களை நாங்கள் மாற்ற நீர் கிருபையை தாங்க தகப்பனை. கடைசி நாட்களிலே நாங்கள் நிற்கிறோம் ஏசப்பா. இந்த வசனங்கள் அப்பா மறைக்கப்பட்டு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தகப்பனே. இந்த இஸ்லாம் மதத்தினர் எத்தனையோ தவறான காரியங்களை ஸ்கூல்களிலே கற்பிக்கிறார்கள் சுவாமி. அப்பா, எங்கள் பிள்ளைகள் உத்தமமாய் தகப்பனே இந்த மோசேயை போல, ஆரோனை போல ராஜா உம்முடைய கண்களிலே தயவு இரக்கமும் பெற்ற பிள்ளைகளாய் வளர்த்த ஆளாக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க. இந்த வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களும் நல்ல தீர்மானம் எடுத்தவர்களாய் உம்மிடத்திலே ஆலோசனையை கேட்டு செயல்பட்டு பிள்ளைகளை உம்முடைய ஊழியத்துக்கும் உம்முடைய அப்பா வசனத்திலும் அவர்கள் வளர்க்கிறவர்களாய் அவர்களை மாற்றுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வானொலி நடத்துகிற சகோதரருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதித்து ஒவ்வொருவர் தேவையும் தனிப்பட்ட விதத்திலே அப்பா நீர் ஆசீர்வதித்து சந்தித்து வழி நடத்தும்படியாய் அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலமும் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் அருமையான வார்த்தைகளை கூட வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும்
கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். மோசையின் காரியங்கள், ரேகபேத்தின் காரியங்களை எடுத்து வந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்திலே உங்களுக்கு நேர மாற்றம் இருக்கிறது, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். காட் பிளஸ் யூ சிஸ்டர். உங்களையும் குடும்பத்தாரையும் விசேடமாக ஜோயலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிதான வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ். ஆமேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 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 அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யுகேயிலிருந்து இணைந்து மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கர்த்தர் மோசையை எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி வளர்த்தார், எப்படி கண்டு கொண்டார். ஆமேன். கர்த்தர் அதிசய விதமாக காரியங்களை நடத்துகிறவர். இந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களையும் அதே போல அதிசய விதமாக நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.